கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் வந்து எப்போ அழிஞ்சாங்க அப்படின்றது. நாடகம் எப்போ அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமா எப்போ வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதோ அப்போதான் நாடகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. ஸோ அது அடியோட அழிஞ்சிட்டான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அடியோட அழிஞ்சிருச்சு. இப்போ இல்லவே இல்லை. ஆனா முன்னாடி வந்து 50s அண்ட் 60ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடியோடலாம் அழியல, சில இடங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. 1000 தான் இருந்தாலும் அது அழியதுக்கு காரணமா இருந்தது எது? சினிமா தான் அப்படின்றத வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது இப்ப இவங்களுக்கு போட்டியா வரணும் அப்படின்னா சினிமா தியேட்டர் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பியார் ஆசைப்படுவாரு. அப்படி ஆசைப்பட்டு ஒரு சினிமா தியேட்டர் கட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாருமே நாடகம் பார்க்க வராம அந்த படத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாடகத்தை விட்டுட்டு சினிமா பார்க்க வந்து மக்கள் போறாங்க அப்படின்னா அது மக்களோட தப்பு கிடையாது. ரசனைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த படத்துக்கு போயிட்டு திரும்ப ஹரிச்சந்திரா நாடகம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, சினிமால வர மாதிரி பண்ணியா, சினிமால வர மாதிரி பாட்டு பாடியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவங்க ஏன் இந்த சீன் வச்சிருக்காங்க அப்படின்னா, சோ மக்களோட ரசனையை வந்து காலம் போக போக மாறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர மக்களை தப்பு சொல்லக்கூடாது. விஷயம் அழியுது அப்படின்னா, ஒரு கலையில ஒரு ஏதோ ஒண்ணு அழியுது அப்படின்னா கலையோடைய புது தொடக்கம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அது வந்து மக்களுடைய தப்பு இல்லை அப்படின்றதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.